வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி வாழைப்பழ ஒரு பொரியல் செஞ்சுருக்கோம். அது எப்படி செஞ்சுருக்கோன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. பச்சை மிளகாய் வரமிளகாய்க்கு பதிலாக நான் பச்சை மிளகாயிலே பழுத்து இருக்கும்ல, அந்த மிளகாய் போட்டிருக்கேன். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த பழுத்த மிளகாய் இருக்கவும் கலருக்காக இதையே போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி போட்டுக்கோங்க நீங்களும். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கழுநீரில் போட்டு வச்சுருக்கேன். பூ நல்லா கருக்கவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்களேன். இப்போ இதை எடுத்து போட்டுப்போம். நல்லா புளிஞ்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ பூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப வணங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைப்பா. ஒன்று ஒன்றா நான் போட்ட மாதிரியே போட்டுருங்க. ஏன்னா இப்போ இந்த இதோட வேகும், பூவோட நல்லா வேகணும். பொரியல் நல்லா வெந்துருச்சு. ஆனால் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது, அதையும் நல்லா சுண்டுட்டோம். நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். நான் லைட்டாக தண்ணி இருக்க பாருங்கள். இந்த தண்ணியே போதும், அதிலே வெந்ததுனா தான் நல்லாயிருக்கும். தண்ணியை வேக வச்சு அதை வடித்து எடுத்துகிட்டு அதில் உள்ள சத்தே போயிருப்பா. இது லைட்டாக தோப்பு இருக்கும். அந்த தோப்பு இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்காக தான் அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். தேங்காய் போட்டு இறக்கணும்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வடிட்டோம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வச்சு பாருங்கள். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு மணி தேங்காய் திருவி போட்டுக்கலாம். வாழைப்பூல எத்தனையோ வகை இருக்குது. கூட்டு இருக்குது, சாம்பார் இருக்குது, புளிக்குழம்பு இருக்குது, எவ்வளவோ வகை இருக்குது. நான் இதில் ஒன்று செஞ்சு காட்டியிருக்கேன். இனிமேல் எப்போதும் வாழைப்பூ கிடைக்கும் போதெல்லாம் சுமதி சமையலில் ஒன்றா ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.